கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி 1 சாமுவேல் அதில் 12ஆம் அதிகாரம் அதில் 22ஆம் வசனம். 1 சாமுவேல் 12:22. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். இன்றைய ஓய்வு நாள் என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களே, விசுவாசிகளே, தேவன் உங்களை கைவிட மாட்டார். தமது மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தேவன் உங்களை கைவிட மாட்டேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர் என்பதை நாம் எல்லாமே அறிவோம். இன்றைய மாதத்தின் முதல் நாள் அன்று தேவனோட சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் உங்களை கைவிட மாட்டேன், என் ஜனமாகிய உங்களை நான் கைவிட மாட்டேன் என்று இன்றைய தினம் தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். மாதத்தின் முதல் நாளாகிய இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகள் அனைவருக்கும் தேவன் சொன்ன வாக்கு மாறாத தேவன் சொன்ன காரியங்கள் இதுதான். இதில் பார்த்துங்க, ஒரு 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் முன்பகுதியை படித்து பார்த்தோம்னா என்ன இருக்கு பாருங்க. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால். அப்ப தேவன் தேவ ஜனம் தான். நீங்க உண்மையிலேயே தேவ ஜனம் தான். தேவ சாயலாக படைக்கப்பட்டவங்க தான். தேவனுடைய ஆவியினால் ஊதப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்ட ஜனம் தான் நம்ம. தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம் தான் நம்ம. பேர் சொல்லி அழைக்கப்பட்ட ஜனம் தான். ஆனா அந்த அழைப்பை நம்ம தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறனால தான் நம்ம உலகத்தின் பிரச்சனைகளை, உலகத்தின் காரியங்களை சிக்குண்டு நம்ம தவிச்சு கொண்டு இருக்கிறோம். தேவன் எங்கே இருக்கார், என்னை கைவிட்டார், கிதியோன் சொன்னது போல தேவன் எங்கள் கூட இருந்தா இதெல்லாம் ஏன் எங்களுக்கு நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனா நம்ம என்னைக்கு அந்நிய காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத அந்நிய காரியங்களை நம்ம விட்டு விலகும் போது நம்ம உண்மையிலேயே தேவனுக்கு பிரியமான ஜனமாக மாறுவோம். ஆனால் தான் தேவனுடைய பிரியத்தை முதல் சொல்லப்படுகிறது பாருங்க. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால். அப்ப கர்த்தரோட பிரியம் இதுதான். உங்களை அவருடைய ஜனமாக்கி கொள்ள பிரியம் அவருக்கு. அதை பிரியம்னா எப்படி? நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம், புரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாமே கர்த்தருடைய ஜனம் தான், தேவ ஜனம் தான். அவரால் பேர் சொல்லி அழைக்கப்பட்டு அவர் சாயலாகவே படைக்கப்பட்ட மக்கள் தான் நம்ம. ஆனா தமது ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் அப்படின்னா அந்த 2 வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம தேவனை பற்றிய அறிவிலே வளர வேண்டும். தேவன் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார்ன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிந்து கொண்டோம்னா தான் அவருக்கு பிரியமான ஜனமாக நம்ம மாறுவோம். அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு நான் தேவனுக்கு பிரியமான ஜனம்னா நடக்கவே நடக்காது. நேற்றைய தினம் பார்த்தோம், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப தேவ ஜனம் நான் தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்வோம் போது என்ன சொல்றாரு பாருங்க, நான் உங்களை கைவிட மாட்டேன். எப்படி கைவிட மாட்டாரா? என் நாமத்தின் நிமித்தம், அதாவது பிதாவின் நாமத்தின் நிமித்தம் அவர் மேலேயே சத்தியம் பண்றாரு. என் நாமத்தின் நிமித்தம் நான் உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்றாரு. அவர் மிச்ச காரியங்கள் மேல சத்தியம் இல்லை. நம்ம 1000 காரியத்து மேல சத்தியம் பண்றோம். வீட்டு மேல சத்தியம் பண்றோம், நம்ம உழைப்பின் மேல பண்றோம், நம்ம பிசினஸ் மேல பண்றோம், என்னென்னமோ காரியங்கள் மேல பண்றோம். நம்ம ஏன் தேவன் மேலேயே நம்ம சத்தியம் பண்றோம்? இதெல்லாம் தவறான காரியம். தேவன் மேல சத்தியம் பண்ணுவதோ, பைபிள்ல வச்சு சத்தியம் பண்ணுவதோ இதெல்லாம் தவறான காரியம். ஆனால் தான் தேவன் தான் மேல சத்தியமா அப்படின்றாரு. அவர் மேலேயே அந்த பொறுப்பை எடுத்து கொண்டுகிறார். எனக்கு பிரியமான ஜனம், தனது ஜனத்தை கைவிட மாட்டேன். அப்ப இந்த பிரியமான ஜனம்ன்ற எப்போ வருவோம்? தேவனுக்கு பிரியமானபடி நாம் நடக்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமானபடியினால், தமது ஜனத்தை கர்த்தருக்கு பிரியமானபடியினால். அப்ப தேவனுக்கு பிரியம் தான் நீங்க தேவ ஜனமாக இருப்பது. ஆனா உங்களுக்கு நீங்க கர்த்தருக்கு பிரியமானபடி நடக்கிறதுக்கு உங்களுக்கு பிரியமாக இருக்கிறதா? அந்த பிரியமாக இருந்தீங்கன்னா தன்னுடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனமாகிய உங்களை தேவன் கைவிட மாட்டார். இந்த மாதத்தின் முதல் நாள் அன்று தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, தேவன் உங்களை கைவிட மாட்டேன். தேவனுக்கு பிரியமான ஜனம் நீங்களா? தேவனுக்கு மிகவும் பிடித்த ஜனம்னு தேவன் உங்களுக்கு சொல்கிறார். அந்த தேவனுடைய வார்த்தையை நம்பி இந்த மாதம் முழுவதுமாக நம்ம ஓடக்கிடுவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிமனிசி அன்பின் பரலோக பிதாவே, எங்களை உமது ஜனமாக பிரியமாக்கி கொள்ள வைத்திருக்கிறாண்டவரே, பிரியம் வைத்திருக்கிறாண்டவரே. உமது ஜனமாகிய எங்கள் மேல் நீர் பிரியம் வைத்து எங்களை கைவிடாமல் இருப்பேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள வயதானவர்களை முதுகற்ற தெரிகிறோமாப்பா. வயதான காலத்தின் பலவீனங்களுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவியும் ஆண்டவரே. ஏஸ்தாவரே, அவர் வியாதியின் படுக்கைகளை மாற்றி போடும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோமாப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.